கருணாநிதியை வீட்டு சிறையில் வைத்திருந்ததாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாக்கில் நரம்பில்லாமல் பொய் பேசுகிறார் என தமிழக முதல்வர் ஸ்டாலின் நெல்லை பிரச்சாரத்தில் ஆவேசமாக பேசினார். திருநெல்வேலியில் நடந்த திமுக பிரச்சார பொதுக் கூட்டத்தில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் பேசுகையில், எடப்பாடி பழனிசாமி தேர்தல் தோல்வி பயத்தால் எல்லை மீறி பேசி வருகிறார். எனக்கு உயிர் கொடுத்து ஆளாக்கிய தலைவர் கலைஞரை நானே வீட்டு சிறையில் வைத்திருந்ததாக நாக்கில் நரம்பின்றி அவர் உளறுவது கடும் கண்டனத்திற்குரியது. முதலமைச்சர் என்ற முறையில் எனது செயல்பாடுகளை விமர்சிக்க எதிர்க்கட்சி தலைவரான உங்களுக்கு முழு உரிமை உண்டு. மக்கள் அதை தேர்தலில் தீர்மானிப்பார்கள். ஆனால் முத்தமிழறிஞர் கலைஞரை பற்றி பேச உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை, யோக்கியத்தையும் இல்லை. அவர் ஒரு சிங்கம். அவரை யாராலும் சிறைப்படுத்த முடியாது. மாறாக அவரது இதய சிறையில்தான் நானும் இங்கே கூடியிருக்கும் லட்சக்கணக்கான உடன்பிறப்புகளும் குடியிருக்கிறோம். 5 முறை தமிழகத்தை ஆண்ட ஒரு மாபெரும் தலைவன் அண்ணாவின் அருகில் உறங்க வேண்டும் என்ற தனது கடைசி ஆசைக்காக உங்கள் வீட்டு வாசலில் வந்து நின்றபோது இரக்கமே இன்றி இடம் மறுத்தவர்தானே நீங்கள். உங்களுக்கு பதவி கொடுத்த சசிகலாவையும் கூடவே இருந்த ஓபிஎஸ், டிடிவி என அனைவரையும் முதுகில் குத்திய உங்களுக்கு துரோகம் மட்டுமே வரலாறு. நீங்கள் ஒருபோதும் ஆட்சிக்கு வர முடியாது என்று ஆவேசமாக பேசினார். பழனிசாமி அவர்களே, தலைவர் கலைஞர் பெயரை சொல்லக்கூட உங்களுக்கு தகுதி கிடையாது. கலைஞர் பெயரை சொல்லக்கூட எந்தவித யோக்கியதையும் கிடையாது. 5 முறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சராக இருந்து இந்த தமிழ்நாட்டை நீண்ட காலம் ஆண்ட ஒரே முதலமைச்சர் தலைவர் கலைஞர். அவருடைய கடைசி ஆசை என்ன? அவருடைய தலைவர் பேரறிஞர் அண்ணா அவருக்கு அருகே அடக்கம் செய்யணும். அதுக்காக நானே, அப்பாக்காக இல்ல, தலைவனுக்காக நானே உங்க வீட்டு படியேறி வந்து கையெடுத்து கும்பிட்டு கேட்டேனே. என்னுடைய தந்தைக்காக அல்ல, தமிழ்நாட்டுடைய தலைவர் அவருக்கு கடற்கரையில இடம் கொடுங்கன்னு அந்த சோக சூழ்நிலையில் கூட உங்க முன்னாடி வந்து நின்றேனே. கொடுத்தீங்களா? இரக்கம் இல்லாமல் மருத்துவர் தானே நீங்க.